ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഓണം സദ്യ സ്പെഷ്യൽ റെസിപ്പി സീരീസിൽ ഇന്നേക്ക് நம்ம பார்க்க போகிறது நல்ல சூப்பர் டேஸ்டான புளியிஞ்சி எப்படி தயார் பண்ணலாம் എന്ന് தான். இந்த புளியிஞ்சி 101 குழம்பிന് സമം എന്ന് தான் மலையாளத்தில் சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறது என்னென்னு கேட்டிருந்தா, சத்யோட கூட இந்த இஞ்சி குழம்பும் சாப்பிடும்போது சாப்பிட்டதெல்லாம் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த இஞ்சி குழம்பு. அதனால தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த சத்யா ஸ்பெஷல் புளி இஞ்சி தயார் பண்ணுறதுக்காக 250 கிராம் இஞ்சி நல்லா க்ளீன் பண்ணியதுக்கப்புறமா கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இது பொடி பொடியாய் நமக்கு நறுக்கி எடுக்க வேண்டியது இருக்கும். நான் இது கத்தி வச்சு தான் பொடியாய் நறுக்கி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இதுக்கு பதிலாக கிரேட்டரில் கூட கிரேட் பண்ணி எடுத்துருந்தா கூட போதும். ஒரு சிலரை இஞ்சி ரவுண்டில் நைஸாக கட் பண்ணி எடுத்து கூட இந்த குழம்பு செய்வாங்க. அப்படி செஞ்சிருந்தாலும் ஓகே. ஆனால் நான் இதை மாதிரி பொடி பொடியாயிட்டு நறுக்கி எடுத்துருக்கிறேன். இனி இது ஒன்று ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். இது 250 கிராம் இருந்தாலும் இது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக தான் இருக்கும். ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அதிலேக்கு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி இதிலேக்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். 250 கிராம் இஞ்சியில் கொஞ்சமாக புளி இஞ்சி தான் செய்ய முடியும். எனக்கு இங்கே வீட்டில் அதிகம் ஆளுகள் இல்லை, அதனால் கொஞ்சமாக போதும். உங்கள் வீட்டில் ஆளுகளை பார்த்து உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. சத்தையிலேக்கு புளி இஞ்சி ஒரு ஸ்பூனுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதிகமாக நமக்கு சாப்பிட தேவையில்லை. ஒரு ஸ்பூனுக்கு போதும். நம்ம சாதாரணமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடாதில்ல, அதனால் கொஞ்சமாக கூட போதும். ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனுக்கு தான் நமக்கு தேவை இருக்கும் சாப்பிடும்போது. ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கு. ஒரு 15 நிமிஷம் எடுத்துருச்சு எனக்கு இது நல்லா கரெக்டாக பாகத்தில் ஃப்ரை ஆகி வரதுக்கு. இதொன்று பாதி ஃப்ரை ஆகி வரும்போது கொஞ்சமாக கறிவேப்பிலை நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி கறிவேப்பிலை சேர்த்து இஞ்சி ஃப்ரை பண்ணும்போது நம்ம புளி இஞ்சிக்கு நல்ல ஒரு வாசமாக இருக்கும். அதுக்காகத்தான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் ஆகுன வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும். தீஞ்சு போகக்கூடாது, அதையே பார்த்துக்கோங்க. இஞ்சி நல்ல ப்ரௌன் கலராகி நல்ல ஃப்ரை ஆகி வரும்போது இந்த எண்ணெயிலிருந்து நமக்கு இஞ்சி மாற்றலாம். பாருங்கள், 250 கிராம் இஞ்சி எடுத்துகிட்டு இவ்வளோ தான் ஃப்ரை பண்ணும்போது இருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேக்கு ஒரு சின்ன பீஸு பெருங்காயம் சேர்க்கலாம். உங்கள் கையில் பெருங்காயம் தூளாக இருந்தால் இப்போது சேர்க்க வேண்டாம், அது நான் சொல்கிறேன். இப்போ என்கிட்ட பீஸாக தான் இருந்ததுனால தான் நான் அதை ஒன்று லைட்டாக க்ரஷ் பண்ணியதுக்கப்புறமா சூடாக எண்ணெயிலேக்கு போட்டு ஒன்று பொரிச்செடுத்துருக்கு. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்தியிருக்கு. கூட 3 வரமிளகாய் சேர்த்தியிருக்கு. கறிவேப்பிலையும் தேவையானது சேர்த்தியிருக்கு. இது ஒன்று ஃப்ரை ஆகி வரும்போது நமக்கு இதிலேக்கு 3 பச்சை மிளகாய் இதே மாதிரி ரவுண்டில் கட் பண்ணி எடுத்தது போட்டு நமக்கு ஒன்று நல்லா ஃப்ரை ஆக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரணும். ஃப்ரை எல்லாம் வணங்கி வரணும், அவ்வளோதான் போதும். நல்லா வணங்கியதுக்கப்புறமா ஸ்டவ் நமக்கு ஆஃப் பண்ணலாம். இனி இதிலேக்கு நமக்கு வரமிளகாய் தூளெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் அதை சூடாய எண்ணெய் ஆயதுனால அது தீஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகத்தான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்தியிருக்கு. 1 டீஸ்பூன் வரமிளகாய் தூள் சேர்த்தியிருக்கு. 1/4 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்த்தியிருக்கு. உங்கள் கையில் பெருங்காய தூளாக இருந்தால் இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் சேர்த்தியிருந்தால் போதும். இனி நமக்கு இதிலேக்கு 3/4 கப்பு புளி தண்ணி ஊற்றலாம். இனி ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. ஒரு லெமன் சைஸில் புளி தண்ணியில் ஊற வச்சு எடுத்து புளிஞ்செடுத்த தண்ணி தான் இது நல்லா கொதிக்க விடணும். அதிலேக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். புளி உங்களுக்கு இவ்வளோ பிடிக்கலைன்னா கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி கூட சேர்த்திருந்தால் போதும். எனக்கு புளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது தான் பிடிக்கும், அதனால தான் நான் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்தது. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா இது நமக்கு கொதிக்க விடலாம்.
நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்தா இஞ்சி இதிலேக்கு சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இஞ்சி கை வச்சு லைட்டாக ஒன்று பொடிச்சு எடுத்துக்கோங்க. மிக்சியில் ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துருந்தா கூட போதும். ஆனால் நான் வந்து கை வச்சும் அந்த மாதிரி செய்யலாம், மிக்சியில் ஜாரிலும் அந்த மாதிரி செஞ்செடுக்கல. எனக்கு வந்து இந்த புளி இஞ்சியில் இஞ்சி கடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அப்படி பொடிச்செடுக்கலை. பொடிச்செடுத்துனா நல்ல திக்காயிட்டு கிடைக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், இதையும் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இஞ்சியும் சேர்த்து நமக்கு இது நல்லா கொதிக்க விட்டு நல்லா வற்றிச்செடுக்கலாம். இந்த புளித்தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக்காயிட்டு வரணும். அது வரைக்கும் நமக்கு இது நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கலாம். നല്ല തിക്കായിട്ട് വരുമ്പോൾ ഇതിലേക്ക് ഒരു 1/2 ടേബിൾ സ്പൂൺ വെല്ലത്തിൻ്റെ തൂള് தான் நான் சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேர்த்திருக்கிற புளித்தெண்ணெய்க்கு கரெக்டு 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்திൻ്റെ தூள் தான் சேர்க்கணும். ஆனால் எங்களுக்கு வந்து வெல்லம் சேர்க்கிறது அவ்வளோ பிடிக்கிறதில்ல, அதனால மட்டும்தான் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 டேபிள் ஸ்பூன் வெல்லத்திൻ്റെ தூள் வரைக்கும் சேர்க்கலாம். தூள் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக வெல்லம் கத்தி வச்சு சீவி எடுக்கல, அதே மாதிரி கூட இதிலே சேர்த்திருந்தா போதும். இப்போ வந்து நல்ல திக்காயிட்டு வந்துட்டே இருக்குது பாருங்கள். நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. நம்ம சாதாரணமாக புளிஞ்சி தயார் பண்ணும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி தான் தயார் பண்ணணும். என்னாச்சா இது வந்து கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய ஒன்று தான். அதனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருந்தால் தான் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் நான் அவ்வளோ எண்ணெய் இதிலேக்கு சேர்த்தி இருக்கிறது. இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டே இருக்கு. இனி வந்து நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நான் இதை வற்றிச்சு எடுத்துகிட்டே இருக்குது. தண்ணி எல்லாம் வற்றி நல்லா கரெக்டாக திக்காயிட்டு வரும்போது நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். ஆறியதுக்கப்புறமா இன்னும் நல்ல திக்காயிட்டு வந்துகிட்டே இருக்கும். நல்ல டார்க் ப்ரௌன் கலர் ஆகும் நம்ம புளி இஞ்சிக்கு. அது வரைக்கும் நமக்கு நல்ல கலரை விட்டு கிரேவியெல்லாம் வற்றிச்செடுத்து கரெக்டாக்கி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல திக்காயிட்டு வந்துடுச்சு. இப்படி தான் இருக்கணும். கொஞ்சமாக தான் இருக்கும் பாருங்கள். நம்ம 250 கிராம் இஞ்சி எடுத்துகிட்டு இவ்வளோ தான் புளி இஞ்சி நமக்கு கிடச்சிது. உங்களுக்கு தேவையான அளவில் இஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி தயார் பண்ணுங்க. நல்ல டேஸ்டான சத்யா ஸ்பெஷல் புளி இஞ்சி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் எழுதி போடுங்க.